சீதாராமன் சீரியல் நவம்பர் 2 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராம் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் சீதாவை காணோனதும் எங்கே போனா சீதா, ஏன் திடீர்னு இவ வினோதமாக நடந்துக்கிறா, நைட் இங்கே தூங்குறதுக்கும் வரல, ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கிட்டாலோ, நான் என்ன சொன்னாலும் ஓகே பாஸ், சரி பாஸ், பாஸ்னு நான் என்ன சொன்னாலும் கேட்பாளே, இப்போ ஏன் இவ இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராம் எந்திரிச்சு சீதாவை தேடிட்டு இருக்காங்க. சீதா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா ரூம்ல இருந்து வெளியே வராங்க, சீதாவை பார்க்குறாங்க. அப்படியே நக்கலாக ஒரு லுக் விட்டுட்டு அங்கேருந்து அர்ச்சனா மகாவோட ரூமுக்கு போய் மகாவை கூப்பிடுறாங்க. அங்கே மகா காணோனதும் உடனே மகாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க மகா, அதுக்குள்ளே எங்கே போனேன் அப்படின்னு கேட்கவும் மகா ஆஃபீஸில் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா அர்ச்சனாவை சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. அர்ச்சனாவும் பக்கத்தில் வந்து என்னடி என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுற அப்படின்னு கேட்கவும் வேற எப்படி கூப்பிடுறது, இப்போது உங்கள் மகா இங்கே வந்து ஆகணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்கள முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னடி வர வர ரொம்ப அதிகமாக பேசிட்டு போகிற அப்படின்னு அர்ச்சனா மிரட்டிட்டு இருக்க. உடனே சீதா அப்படியே கை ஓங்குறாங்க. என்ன இது வெறும் சாம்பிள் தான், இதுக்கே பயந்தா எப்படி, இப்போ உங்கள் மகாலட்சுமி இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் மன்னிப்பு உங்ககிட்ட மகா கேட்க மாட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. திரும்பவும் சீதா கையோங்குறாங்க. அப்போ கரெக்டாக ராம் வந்துடுறாங்க. சீதா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. என்ன இது பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்கவும் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, நான் தப்பே பண்ணாமல் என்ன மன்னிப்பு கேட்க வச்சிங்கள, அதுக்கு இப்போ மகா வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், என் அர்ச்சனா உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. உனக்கு திமிரு வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஆமாம் எனக்கு திமிரு தான், ஏன்னா நான் போலீஸ்காரர் மகள்ல, எனக்கு இருக்கிறது திமிருனா உங்களுக்கு இருக்கிறது கொழுப்பு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்ன நீ பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி பேசிட்டு இருக்க சீதா, கண்டிப்பாக சித்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு ராம் சொல்ல, அப்படி சொல்லு ராம், ராம் மகாவை மன்னிப்பு கேட்க விட்டுருவானா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சீதாவும் பதிலுக்கு அவங்கள வாடி போடின்னு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ராம் சீதாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க ரூமுக்கு. என்ன சீதா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பைத்திய மாதிரி பேசுகிற அப்படின்னு ராம் சொல்லவும், ஆமாம் பாஸ் ஆமாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நிற்பேன், ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்குறதுக்கு யார் இருக்கா, எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் தையல்காரி தானே, ஒன்று ராம் மனைவியாக நான் இங்கே இருக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும், அதுவும் இல்லைன்னா சீதாவாவது இருக்கணும், இது எதுவுமே இல்லை, அப்போது எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது, என்ன மரியாதை இருக்குது, என்னோட சுயமரியாதையை நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் பண்ணாத தப்புக்கு என்னை மன்னிப்பு கேட்க வச்சாங்க, காலில் விழ வச்சாங்க, இப்படி எத்தனையோ வாட்டி என்னோட சுயமரியாதையை நான் இழந்துட்டேன், எதுக்காக, இந்த வீட்டுக்காக, ஆனால் எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது, நீங்களே எனக்காக சப்போர்ட்டாக இல்லையே பாஸ், அப்புறம் எதுக்காக நான் இங்கே இருக்கணும், நான் போகிறேன், இப்போவே நான் போகிறேன், இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வேகமாக பேக் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. ராம் நல்லா யோசிச்சு உடனே கீழே ஓடுறாங்க. அதுக்குள்ளே சீதா பேக்கை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. வீட்டு வாசப்படியை தாண்டவும் கரெக்டாக ராம் சேதுவை கூட்டிகிட்டு வராங்க. கூடவே சுபாஷ், துரை எல்லாரும் வராங்க. சீதா நில்லுமா, எங்கம்மா போகிற அப்படின்னு சேது கேட்கவும், நான் இங்கேருந்து போகிறேன் அங்கிள் அப்படின்னு சீதா சொல்ல, ஏம்மா எதுக்காக இந்த முடிவுங்கிறாங்க சேது. அங்கிள் நான் எதுக்காக இங்கே இருக்கணும், எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது, இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நான் தையல்காரி அவ்வளோதான், மற்றபடி எனக்கு வேறு எந்த உரிமையும் இல்லை, பசங்க பியர் குடித்தாங்க, அது உண்மையா இல்லையாங்கிறதும் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நானும் ப்ரூவ் பண்ணாத தப்புக்கு அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்டேன், எதுக்காக அங்கிள், இந்த வீட்டு மருமகளாக இல்லை, ராமோட மனைவியாக இல்லை, சீதாவா கூட என்னால் இங்கே இருக்க முடியல, சரிம்மா நான் இப்போ என்ன பண்ணால் நீ இந்த வீட்டு விட்டு போகாமல் இருப்ப அப்படின்னு சேது கேட்க, மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு போகாமல் இருப்பேன், இல்லைன்னா போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க சீதா. அதுக்கு சான்ஸே இல்லை, சித்தி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ராம் சொல்லவும், ஆமாம் கண்டிப்பாக மகா மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்கிறாங்க சுபாஷ், நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, சீதா மகா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாமா, நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சேது சொல்ல, சீதா முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, எடுக்கிற முடிவை கரெக்டாக எடுமா, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி துரை சொல்லவும், டே நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கிறாங்க சேது. கூட இன்னொன்று சேர்த்து சொல்லுவீங்களே, உனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்லுவீங்களே, அதையும் சொல்லுங்க அப்படின்னு துரை சொல்ல, டே பேசாமல் போடாங்கிறாங்க சேது. அங்கிள் மகாலட்சுமி மன்னிப்பு கேட்காம நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சீதா சொல்லவும், மகாலட்சுமி யாரு, இந்த சீதா யாருங்கிறாங்க சுபாஷ். மகாலட்சுமி யாருடா, யாரு, மகாலட்சுமியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவ தான், சீதாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது தான்,
2 பேருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்து சுபாஷுங்கிறாங்க சேது. சீதா, இங்கே பாருமா, நீ இந்த வீட்டோட குலதெய்வம். ராமோட அம்மா ஆத்மா தான் உன்னை இங்கே வர வச்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. மகாவன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சேது சொல்லவும், அண்ணன் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்கிறாங்க சுபாஷ். சீதா, அதான் அப்பா இப்படி சொல்கிறாங்கள, அப்புறம் திரும்பவும் கூட கூட நீ பேசிட்டே இருக்க அப்படின்னு ராம் சொல்லவும், ராம் விடுடா, பாதிக்கப்பட்டவ அப்படி தான் பேசுவாங்கிறாங்க சேது. ஓகே அங்கிள், அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் போகலை. ஒருவேளை அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசப்படியில் உட்காந்துடுறாங்க சீதா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.